துலகமாக வரலாம். 30,000க்கு விற்ற மாதிரி மதிக்காத நேற்று ஒன்று விற்றுக்கிறார். கலவை சாமியார் தலைவர் எங்களுக்கு விற்று பெரிய தப்பு, முக்கியமான தவறு. கமிட்டி மெம்பருங்களும் அதெல்லாம் கவனிக்கிறதில்ல. 10,000 யாரையும் கேட்காத. என் பெயர் இ. ரத்னவேலு, பிஏபிஎல், சீனியர் அட்வொகேட், வெள்ளூர். நான் வேலூரில் கோட்டை உள்ள ஜலகண்டீஸ்வரர் கோயில் இருக்குது. அகிலாண்டீஸ்வரி சமேத ஜலகண்டீஸ்வரர் கோயில். இது 400 ஆண்டு பழமையான கோயில். நடுமயத்தில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட இந்த கோயில் மாறிட்டது. பிறகு பொதுமக்களும் நாங்களும் சில சாமியார்களும் சேர்ந்து உள்ளே லிங்கத்தை வச்சு இப்போ லிங்க வழிபாடு நடந்து வருது. இது ஒரு ஜலகண்டீஸ்வர் தர்மஸ்தாபனம் என்ற ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம் நடத்துங்குது. இதில் எவ்வளோ நான் இதில் ரொம்ப நாளாக 20 வருஷமாக இருக்கிறேன். நான் எல்லோரையும் நம்பின்னு இருந்தேன். இப்போ சில தவறுகள் வந்ததுனால அந்த தவறை பற்றிலாம் பிறகு பேசிக்கலாம். முக்கியமான தவறு மாடு விற்றது. கோசாலை நடத்துகிறோம். மாடு 20-30 இருக்குது. யாரையும் கேட்காத தன்னிச்சையாக செக்ரட்டரி என்ன பண்ணார், ஒரு பசுமாட்டை விற்றுட்டார். அதுக்கு நான் தப்புன்னு சொல்லி ஏன்னா கமிட்டி மெம்பருங்களும் அதெல்லாம் கவனிக்கிறதில்ல. அவங்களாம் பதவியோடு இருக்காங்க. நான் என்ன இப்போ மாடை பற்றி முக்கியமாக சொல்வது என்னென்றால், மாடை விற்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்றால் நீங்கள் மாட்டை சரிவர பராமரித்து அதுக்கு வேண்டிய புல்ரோகளோ புண்ணாக்கோ எதுவும் போடாத இருக்கிறீங்க. அந்த மாட்டை நீங்கள் உங்கள் பாதுகாப்பு இருக்கிற மாடு, அந்த மாடெல்லாம் சேவராத்திரியில் கொடுக்குறவங்க அவங்க பிரார்த்தனை பண்ணி கொடுக்குறாங்க. நீ அப்போனா மாட்டை நீ சரிவர பராமரிக்கலை, சரிவர அதுக்கு செய்ய வேண்டியது செய்யாதனால தான் அது வீக்காச்சு. வீக்கில் விற்ற நீ சொன்னா வீக்கில் விற்காது புஷ்டியான மாட்டை நீ விற்றுக்கிற. இல்லை நீ புஷ்டி இல்லாத மாடை விற்றுனா அதை நீ சீராக பராமரிக்கலன்னு அர்த்தம். சரி, அது வீக்கானா கூட வேலூரில் பிஞ்சிரா போல் சேட்டுக்கு நடத்துகிறாங்க. அங்கே அனுப்புறதானே. நீ என்ன பண்ணுற, ஒரு துலகமாக வரலாம். அடிமாட்டை இல்லாத நல்ல மாட்டை அடிமாட்டுக்கு வர்ற மாதிரி நினச்சிக்கின்னு ஒரு யாதவாகவும் ஒரு துலக்கணம் வரும். யாதவாக்கு நீ விற்ற மாதிரி 30,000க்கு விற்ற மாதிரி பண்ண அந்த துலக மரம் அடுத்த நிமிஷம் மாட்டை பிடிச்சி போடுறான். நீ கணக்கில் 30க்கு பாஞ்சு தான் வைக்கிற. இன்னும் விற்று தப்பு. நான் என்ன ஏன்னா இந்த வித்தில் நான் அவனை கண்காணிக்காத உங்களுக்கு பேச கமிட்டி மெம்பருக்கு இந்த பாவம் சேரும். நல்ல மாட்டை, கோயில் மாட்டை நீங்கள் அடிமாட்டுன்னு நினச்சிக்கின்னு அடிமானுடைய ஏற்ற அப்படியே தர வேண்டியது. ஆக இதில் தான் எனக்கு இந்த கோயிலில் இது கேட்டு நான் நோட்டீஸ் கொடுத்து, தலைவருக்கு நோட்டீஸ் கொடுத்து, கமிட்டி மெம்பர்ஸ்லாம் நோட்டீஸ் கொடுத்து பாரு, என் மேலே இதில் என்னை சேர்க்க மாட்டேன்றாங்க. நானும் போக விரும்புறது டியூ டு மை ஹெல்த். இதுதான் மாடு விற்று பெரிய தப்பு. இந்த ஏற்கனவே நேற்றோடு விற்றுக்கிறான். இது கலவை சாமியார் தலைவர் எங்களுக்கு அவர் கேட்குறதில்ல. யார் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் 2 பேர் செத்துட்டாங்க. மீட்டிங் போடுறதில்ல. போட்ட மாதிரி போட்டு இவரே கையெழுத்து போட்டுருக்குது. மாடு விற்றது பெரும் பாவம். அந்த பாவம் கமிட்டி மெம்பரையும் சேரும். காரணம் கமிட்டி மெம்பர் வழிநடத்தல செக்ரட்டரி இண்டிவிஜுவலாக அவர் பண்ணது தப்பு. இது மதிக்காத நேற்று ஒன்று விற்றுக்கிறார். நேற்று கூட விற்றுக்கிறார். இந்த மாதிரிலாம் நடக்குது. நான் என்ன இந்த பசுவை சீராக பராமரிக்காத அதை பட்டினி போட்டு அதை நிற்க வச்சு அது பெரும்பாவம். விற்றது பெரும்பாவம். துளக்கணுக்கு விற்று எவனா ஒரு யாதவா நான் பால் கறந்து வைக்கிறதுக்கு வாங்கி வேணால் கொடுக்கலாம். துளக்கணுக்காக விற்றுக்கிறேங்க. அந்த துளக்க நல்ல கொழுத்த மாட்டை அடிக்கிறான். இது ரொம்ப பாவம். இந்த பாவம் 6 கட்டுப்படனா தலைவர் இந்த எங்கள் ஜலகண்டீஸ்வர் தர்மஸ்தாபன மெம்பர்ஸ் அத்தனைக்கும் எனக்கு தான் இந்த பாவம் சேரும். இந்த பாவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? கோயிலுக்கு மாடு தரும்போது மாடு கொடுக்குறாங்களா? அவங்கக்கிட்ட காணிக்கை எதனா வாங்குறீங்களா? 10,000 வாங்குறீங்க. ஆமாம். கோயில் மாடு பராமரிக்கிறதுக்கு கோயிலில் இடம் இருக்கா? இடம் இருக்குது. அதுக்கு மாடு பராமரிக்கிறதுக்கு சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கீங்களா? போட்டுக்கிறோம்.